ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான சால்னா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எம்டி சால்னா, வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு எம்டி சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சால்னா குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே ஒரு பிரியாணி இலை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கல்பாசி, ஒரு பட்டை, ஒரு துண்டு பட்டை எல்லாத்தையும் அது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது கூடவே நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 தக்காளி, அதையும் இது கூட சேர்த்துக்கங்க. வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு இது கூட நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது நமக்கு தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். நம்ம இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம், 5 முந்திரி பருப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போது அரைச்சாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிளகாய்த்தூள், அது கூடவே கரம் மசாலா, மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தழை அது கூட சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. இப்போ நல்லா மசாலாவோட பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இது கூட சேர்த்துக்கங்க. தேங்காய் விழுதை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மசாலா கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சால்னா எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் இது கூட தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். தக்காளி வெங்காயம்லாம் நம்ம நல்லா வதக்கிட்டு தான் செஞ்சுருக்கோம். அதனால் ஒரு விசில் விட்டால் போதும். 10 நிமிஷத்தில் இந்த சால்னா நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது நமக்கு சால்னா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான சால்னா இப்போது ரெடி. இது நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கூடையுமே எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட தாங்க செஞ்சுருக்கேன். ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 10 நிமிஷத்தில் இந்த சால்னா ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த டேஸ்டியான சால்னா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.